லிவர் கேன்சர் கேன்சர் வகையிலேயே மிகவும் மோசமான அதிக வீரியத்தன்மை வாய்ந்த ப்ளஸ் ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் இல்லாத ஒரு கேன்சர் லிவர் கேன்சர். இது வந்தாலே ரொம்ப பயப்படுவோம். நிறைய டவுட்டுகள் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த வீடியோ பதிவில் ஒரு ஜஸ்ட் ஓவர் வியூ, லிவர் கேன்சர் எதனால் வருது, நம்ம வர்றதுனா எப்படி ரொம்ப அட்வான்ஸ்டாகவே தெரிஞ்சுக்க முடியும், என்னென்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கம்மியாக காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ண முடியும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது, எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எங்களோட யூடியூப்பில் லிவர் கேன்சருங்கிற பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க, தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். லிவர் கேன்சர் அப்படின்னோடனே ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா யூஸ்வலாக லிவர் கேன்சர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் நம்ம டயக்னோஸே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம நிறைய சஃபரிங் இருக்கும், நிறைய ஸ்டேஜஸ் அதிகமாக இருக்கும், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கும், ப்ரொக்னோசிஸ் ரொம்ப பேடாக இருக்கும். எல்லாமே இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ லிவர் கேன்சர் எதனால் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் சிரோசிஸ்ங்கிறது நம்ம நிறைய வீடியோ பதிவுகளில் பேசியிருக்கிறோம். ஆல்காலிக் சிரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஆல்காலிக் ஃபேட்டி லிவர், ஆல்காலிக் ஸ்டியட்டோசிஸ், ஆல்காலிக் சிரோசிஸ். இந்த 3 ஸ்டேஜையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆல்கால்னால கேன்சர் ரெசல்யூஷன் வரலாம். இதை தவிர ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி, இது பிளட்டில் இருக்கக்கூடிய லிவரை ஸ்பெசிஃபிக்காக தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி, இதனாலையும் வரலாம். மற்ற ஹையர் ரிஸ்க் கேட்டகரி என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, மெயினாக நம்ம ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, ப்ளஸ் ரொம்ப ஒபீஸாக இருக்கிறது, நேஃபில் அப்படின்னு சொல்லி லிவர் ப்ராப்ளம், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ங்கிறது. இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறதே மோர் ப்ரோன் லிவர் கேன்சர்ஸ் தான். அதே மாதிரி நிறைய கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் யூஸ் பண்ணுற லேடிஸ்க்கு இவங்க எல்லாத்துக்குமே லிவர் கேன்சர் வரும். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் இதுக்கு அதிகமாக இருக்கிறது. ஹெரிடிட்டரி ஃபேக்டர்ஸ் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் நிறைய ப்ரிபாண்டண்டாக இருக்குது. லிவர் கேன்சர் வந்ததுன்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே லிவர் கேன்சர் நம்ம டயக்னோஸ் பண்ணும்பொழுதே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் இருப்போம். ஏன்னா பெரிய அறிகுறிகள்னு சொல்லி இருக்காது. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பேண்டபிள் ஆர்கன், எந்த உறுப்பையும் அடைக்க போகிறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வலியும் ஏற்படாது. அதனால் ரொம்ப ஸ்டார்டிங் சிம்டமே நம்மளுடைய உணவு கம்மியாகும், நம்மளுடைய வெயிட் கம்மியாகும். சாப்பாட்டை பார்த்தா வேண்டான்னு நினைப்போம், ஐஸ் கட்டி மாதிரி நம்ம உருகிட்டே போவோம், என்ன ரீசன்னே தெரியாது. கிராஜுவலாக ஆகிறதுனால ஒன்றும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் ஒரு மருத்துவர் அணுகிறதுக்கும் நம்ம ரொம்ப டிலே பண்ணி உதாசனப்படுத்துவோம். 1 மந்த்துக்கு அப்புறம் தான் ரொம்ப பலவீனமாகி இதானதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் லீஷன் இருக்கிறது தெரியும். ஸோ லாஸ் ஆஃப் அப்பிடைட், லாஸ் ஆஃப் வெயிட் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா, மிடில் ஏஜுக்கு மேலே இந்த சிம்டம் இருந்தால் கண்டிப்பாக உடனடியாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். 1 நாள் 2 நாளும் கூட அது உதாசீனப்படுத்தக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. மற்ற அறிகுறிகள் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வரும். அதாவது ஒரு ரைட் சைடில் மேல் வயிற்றில் ஒரு மாதிரி ஹெவினஸ், ஒரு டல்லாக ஒரு வலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மைல்டு பெயின், ஒரு ரொம்ப முத்தின ஸ்டேஜில் ஒரு மைல்டு ஜாண்டிஸ், ஈவினிங் ஆச்சுன்னா பயங்கர டயர்ட்னஸ், மசில்ஸ் எல்லாமே சூம்பி போகிறது, வயிறு உப்பசமாகி வீங்கிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலைகள். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும், பிளட் வாமிட் வரும், ஒரு மோஷன் கட்டிக்கலாம், கால்கள் வீக்கங்கள் ஏற்படலாம். இது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் சிம்டம்ஸ். பட் எந்த சிம்டம் இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு மேலே இதை உதாசீனப்படுத்தாமல் ரொம்ப ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிவர் கேன்சர் வந்ததுன்னா என்ன நல்லா டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ரொம்ப பேசிக் டெஸ்ட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலியமாகவே அதை டயக்னோஸ் பண்ண முடியும். ஒரு 5 minutes ஆஃப் ஸ்கேன் ஒரு மேக்ஸிமம் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான டெஸ்ட். இதில் டவுட்ஃபுல் லீஷன் இருந்ததுன்னா அதே அல்ட்ராசவுண்ட் மூலியமாக ட்ரூ கட் ஆர் நீடில் பயாப்சி பண்ணி விதின் ஒரு 1 or 2 days பயாப்சி ரிப்போர்ட் பார்த்து துல்லியமாக லிவர் கேன்சரை கண்டுபிடிக்க முடியும். மற்ற சப்போர்ட்டிவ் டெஸ்ட்டுகள் டியூமர் மார்க்கர்ஸ், அதாவது இந்த கேன்சரஸ் செல்ஸ் சில அமிலங்களை ரிலீஸ் பண்ணும். அந்த அமிலங்கள் ரத்தத்தின் மூலியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த அமிலங்களோட அளவுகளை பார்த்து நம்ம என்ன வகையான கேன்சருங்கிறதையும் டிடெக்ட் பண்ண முடியும். 3வது சப்போர்ட்டிவ் இது சிடி ஸ்கேன் அண்ட் பெட் சிடி ஸ்கேன்னு சொல்லுவோம். அது என்ன தெரியும் அப்படின்னா, அங்கே மட்டும்தான் லிவர் கட்டிகள் இருக்கா, வேறு கட்டிகள் இருக்கா, நெறிகட்டின இடத்துக்கு பரவி இருக்கா, மல்டிபிள் வேறு ஆர்கன்ஸ்க்கு எல்லாமே பரவி இருக்கா, எல்லாமே பெட் சிடி ஸ்கேன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். லிவர் கேன்சர்னு என்ன ஸ்டேஜில் இருப்போம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். 4 ஸ்டேஜ் தான் இருக்குங்க. சின்ன லீஷன் ஒன்றே தான் இருக்குது. ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது ஸ்டேஜ் 1, லெஸ் தென் 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும் அந்த சைஸ். ஸ்டேஜ் 2ல் ஒரு லீஷன் இல்லை மல்டிபிள் லீஷன் மோர் தென் 2 சென்டிமீட்டர் சைஸ் இருந்ததுன்னா ஸ்டேஜ் 2. 3வது ஸ்டேஜில் லிவரில் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற உறுப்புகள், நெறிகட்டினது இடங்கள், இதுங்க எல்லாமே கொஞ்சம் பரவி இருக்கலாம். 4வது ஸ்டேஜில் டிஸ்டன்ட் ஆர்கன் மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது லங்ஸ்லேயோ போன்லேயோ
ஸ்டமக்லேயோ பிரெயின்லேயோ எல்லா இடத்துலையுமே லிவர் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லிவர் கேன்சரில் வந்து மெயினாக 2 டைப் ஆஃப் லிவர் கேன்சர் இருக்குங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1 வந்து ஹெப்படோசெல்லார் கார்சினோமான்னு சொல்லுவோம். அது வந்து லிவர்லேயே உற்பத்தி ஆகி அங்கே இருக்கிற செல்ஸே வந்து அப்நார்மல் ஆகி ஹெப்படோசைட்ஸுங்கிறது வந்து அப்நார்மாலிட்டினால வளர்றது, அங்கே மட்டும் இருக்கிறது ஹெப்படோசெல்லார் கார்சினோமா. இல்லைன்னா கொலாஞ்சியோ கார்சினோமான்னு சொல்லி அதுவும் வந்து பித்த நாளங்களில் ஏற்படுற கேன்சர் செல்ஸும் இதில் உள்ளடங்கும். இரண்டாவது வந்து ஹெப்பாட்டிக் மெட்டாஸ்டாசிஸ் சொல்லுவோம். வயிற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்புகளுமே பிளட் வந்து லிவரில் தான் கொண்டு போய் சேர்த்தும். அதனால் எந்த உறுப்பில் ஒரு கேன்சர் செல் உருவானாலும் ஃபஸ்ட்டு மெட்டாஸ்டாட்டிக் சைட் வந்து லிவராக தான் இருக்கும். லிவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிளட் வந்து இருதயத்துக்கே போகும். இது வந்து போர்ட்டோ வீனஸ் மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது இங்கே லிவர் கேன்சர் இருக்குது அப்படின்னா அது ப்ரைமரியா செகண்டரியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, அப்போது செகண்டரியாக இருந்ததுன்னா ப்ரைமரி எங்கே இருக்குங்கிறத கம்ப்ளீட் வயிற்றை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறது ரொம்ப அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 2 வகையான லிவர் கேன்சர்ஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லிவர் கேன்சர் வந்துருச்சுங்கன்னா என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று நீடில் மூலியமாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு அதை கம்ப்ளீட்டாக அப்ளேட் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். ஆனால் அது சின்ன சின்ன கட்டிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். ரொம்ப பெரிய கட்டிகளாக இருந்ததுன்னா லிவரை வந்து ரிசெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவசியம் இருந்தால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸில் இருக்கும். பட் எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா மட்டும்தான் சர்ஜரி மூலியமாக ஒரு க்யூரை ஏற்படுத்த முடியும். ஒரு சில டைம் அந்த ஸ்டேஜ் கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்க முடியும். நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் அதுலேயும் வந்து மேஜராக வந்து கீமோதெரப்பி இருக்குது. கீமோதெரப்பினா மருந்துகள் மூலியமாக அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு லிவரில் இருக்கிற கேன்சர் செல்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். இது கீமோ எம்பலைசேஷன் மெத்தட்னு இருக்குது. அதாவது கத்தீட்டர்ஸ் மூலியமாக அந்த கீமோதெரப்பி மெடிசின்ஸை கரெக்டாக போய் எந்த இடத்துல சேரணுமோ அந்த இடத்துல மட்டும் கொடுக்கக்கூடியது. அடுத்த வகை வந்து ரேடியோ தெரப்பி. ரேடியோ தெரப்பிலையும் கதிர்வீச்சுக்கள் மூலியமாக ரேடியேஷன் மூலியமாக அங்கே இருக்கிற கேன்சர் கட்டியை வந்து அப்ளேட் பண்ண முடியும். அதுலேயும் ரேடியோ எம்பலைசேஷனுங்கிற மெத்தடும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இம்யூனோதெரப்பி அண்ட் டார்கெட்டட் தெரப்பிங்கிறது ரொம்ப ரீசெண்ட் அட்வான்ஸ்டாக வந்துட்டு இருக்கிற கான்செப்ட். இதில் வந்து ஜெனட்டிக் லெவலில் இருக்கிற அணுக்களோடைய வேரியேஷன், ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஆகி வர்றதை வந்து அந்த ஆன்டிபாடிஸை வந்து கிரியேட் பண்ணி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி மெடிசின்ஸ் மூலியமாக அந்த லிவரில் இருக்கிற கேன்சர் அணுக்களை வந்து டைரெக்டாக அப்ளேட் பண்ண முடியும். இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளோட யூடியூப்பில் டிஃப்ரெண்ட் வீடியோஸாக பேசியிருக்கிறோம். கம்ப்ளீட்டாக பார்த்து பயனடைங்க. சந்தேகங்கள் இருந்தால் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.